இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னையில பார்த்தீங்கன்னா, குன்றத்தூர்ன்னு சொல்ற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம ஃப்ரான்சைசி பார்ட்னர் சுதாகர் சார் வந்துட்டு மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் சார். ஆ ஹாய் ஹலோ சார். வணக்கம் சார். சிப்ஸுக்காக நம்ம வந்திருக்கோம். குமரி சிப்ஸ் வந்துட்டு டெலிவரி ஃப்ரான்சைசி பார்ட்னர்ஸ்க்கு வந்துட்டு டெலிவரி குடுக்குறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட 2021ல உள்ள ப்ராஜெக்ட்டு. அது இப்போ வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரான்சைசி பார்ட்னர்ஸ்க்குமே நம்ம அவங்களோட டைரக்டாவே விசிட் பண்ணி போய் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சிப்ஸை பற்றி எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். இப்போ சார், உங்களுக்கு வந்துட்டு இந்த சிப்ஸ் குமரி சிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரேண்டம் கொடுக்குறோம். இதை வந்துட்டு எந்த மாதிரி உங்களோட நீங்கள் எடுத்துருக்கிற ஃப்ரான்ச்சைசி பின்கோடாக இருக்கட்டும், இல்லை மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்களுக்குமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இல்லை சார்? ஒரு ஐடியா இருக்கும்ல சார், இது எந்த கண்டிப்பாக மாதிரி சார், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஏதாச்சும் சார். இருக்குதுங்களா? இருக்கு சார். நான் சார். ஆல்ரெடி இதை பற்றி பேசி வச்சுருக்கேன். ஓகே ஓகே ஒரு ஜெராக்ஸ் கடை, ஓகே ஓகே அவர்கிட்ட இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்ச ஓகே நேரம் அப்படியே மூவ் பண்ணோம். ஓகே ஓகே சார். 2 நாள் கழிச்சு அவரே என்னை திரும்ப கூப்பிட்டாரு. ஓகே ஓகே என்னன்னு சூப்பர் சார். கேட்டால், நீங்கள் அந்த சிப்ஸ் சொன்னீங்களே அது இன்னும் எடுத்துகிட்டு வந்து தரலையே ஓகே அப்படின்னு ஓகே கேட்டார். ஓகே ஓகே இல்லைண்ணா, நான் அது நீங்கள் எல்லாருமே அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், அது இப்போ கையில் வந்துருச்சு, ஓகே இதுக்கப்புறமா அது எந்த டைம் பார்த்து உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே வர சூப்பர். சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தவங்க ஒரு மாடல். இப்போ நம்ம இங்கே ஒருத்தர் கேட்கும்போது ஓகேன்னுவார், ஒருத்தர் வேணான்னுவார். இல்ல அதனால் சார், அதிலே இப்போ மேபி வந்துட்டு பாத்தீங்கன்னா, இப்போ டேஸ்ட் தான். ஆமாமா. டேஸ்ட் இல்ல. வந்துட்டு ஒன்ஸ் அவங்களாவே நம்ம அத ஆமா. யூஸ் பண்ணா தான் அவங்க அந்த டேஸ்ட்ட கண்டுபிடிக்க ஆமா, முடியும். ஆமா சார். அதனால இப்ப நம்ம இது ஒவ்வொரு ஆளுக்கா குடுப்போம். ஆமா சார். அந்த ஒவ்வொரு ஏரியாக்காக பார்த்துட்டு அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு, ஓகே, ஓகே சார். அங்க செட் ஆகாத இடத்துல இன்னொரு இடத்துல குடுப்போம். மறுபடியும் அவரு கூப்பிட்டாருன்னா திரும்ப எடுத்துன்னு போய் ஓகே, குடுக்கலாம். ஓகே, ஏன்னா ஓகே. ஒருத்தர் வேணான்னுவாரு. இவங்க சொல்றத வச்சு அவர் கேட்டு திரும்ப கேட்டாருன்னா எடுத்துன்னு போய் குடுக்கலாம். ஆனா சொல்ல வேண்டிய கடமை எல்லாருக்கும் சொல்லிட்டு ஓகே, வந்துர்றோம். ஓகே. அவ அதனால உங்களுக்கு எந்த மாரி சார் இது குமரி ஷாப்பே எந்த மாரி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? ஃபர்ஸ்ட்டு YouTubeல அவரு சார் பேசுனாரு ஒரு ஓகே, வீடியோ. ஓகே ஏன்னா சார். நான் ஓனா பிசினஸ் பண்ணணும்னு ஒரு கிட்டத்தட்ட 15, 10 வருஷமா இருக்கும். ஓகே, ஓகே. ஆல்ரெடி நான் மளிகை கடையில வேலை செஞ்சிருந்தேன். ஓகே சார். அப்ப பார்க்கும்போது எல்லாருமே YouTubeல பேசுறாங்க. ஓகே, ஓகே. ஆனா இவர் பேசுறது மட்டும் ஒரு தனியா தெரியுது எனக்கு ஓகே, மட்டும். ஓகே. மத்தவங்க எப்படின்னு தெரியல. இவர் பேசுற விதம் அந்த 9 டாபிக் போட்டு அந்த டாபிக்ல நீங்க கரெக்ட்டா இருந்தீங்கன்னா பிசினஸ் ஓகே, பண்ணுங்கன்னாரு. ஓகே. அப்ப அந்த 9 டாபிக்குமே நம்ம சரியா பண்ணல இப்ப 10 வருஷமா. ஓகே. அதனால தான் பிசினஸ்க்குள்ள முடியல போல. அப்புறம் பார்க்கும்போது சரி ஓகே, இவர் சொல்றத முதல்ல ஃபாலோ பண்ணுவோம் ஓகே, அப்படின்னு ஓகே. அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணும்போது மத்த பேசுறதுக்கும் இவங்க பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். இவர் பேசுனா கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கு எனக்கு. ஓகே, ஓகே சார். அப்ப பார்க்கும்போது சரி ஓகே, இவரு கூட பயணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டு, அப்புறம் அந்த ஃப்ரான்சைஸ்க்கு அமௌண்ட் ஆமா. சொன்னாங்க. ஒரு நாள் டவுட்டா இருந்தது. ஓகே, ஓகே. என்னன்னா இது போட்டா எதனால டவுட் ரிட்டர்ன் சார்? பணம் டவுட் என்னன்னா, இப்ப நம்ம பணம் போடுறோம் ஃப்ரான்சைஸ்ன்னு. சப்போஸ் அவங்க ரிட்டர்ன் பணம் தந்துருவாங்களா? இல்ல தரமாட்டாங்களா? இல்ல ஃப்ரான்சைஸ் ஃபர்ஸ்ட்டு கரெக்ட்டா தருவாங்களா? அந்த சந்தேகம் இருக்கு எனக்கு. என்னன்னா, இப்ப நம்ம சாதாரணமா கடையில போனாலும் பொருள் குடுத்துருவாங்க. ஒரு ஒரு வாட்டி காசு குடுத்தாலும் சரியா பொருள் இருக்காது. அப்புறம் வாங்கிப்போன்னுவாங்க. இது நம்ம இந்த ஃப்ரான்சைஸி எடுத்தா எப்படி பண்ண முடியும்? அந்த ஒரு டவுட் இருக்கும்போது அவரே ஒவ்வொரு வீடியோவா கிளியர் பண்ணாரு. அப்போ ஓகே, இதுல ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே, ஓகே. இப்போ ஃப்ரான்சைஸ்னா நம்ம இத 100% வந்துட்டு உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை நம்மளோட வந்ததுனால தான் நான் இவ்ளோ பெர்ஃபெக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃப்ரான்சைஸ் எடுத்தோம். ஓகே, அப்புறம் 2வது ஒரு ஃப்ரான்சைஸி எனக்கு பக்கத்துல உள்ளத எடுத்தோம். ஓகே, அது இல்ல, கேன்சல் ஆயிடுச்சு. அது வேற ஆளு எடுத்துட்டாங்கன்னு ஓகே, சொன்னாங்க. ஓகே. சரி பரவால்ல, பேமெண்ட் ரிட்டர்ன் பண்றேன்னு அவரே சொன்னாரு. இல்ல, இல்ல, ஓகே, எனக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் வேண்டாம். அடுத்து நான் வேற ஒரு பின்கோடு பார்த்துட்டு சொல்றேன்னா, அப்புறம் ட்ரை பண்ணா இன்னொரு பின்கோடு கிடைச்சிருச்சு. ஓகே, ஓகே. சூப்பர் 1, சார். 2, 3 இது. அந்த ஓகே. பின்கோடு ஓகேன்னோனே, அப்ப நம்ம வாய்ப்பு அந்த பக்கம் இருந்திருக்கு. நம்ம இங்க தேடி இருக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்க அத க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஓகே. ஃப்ரான்சைஸ் எடுத்துட்டோம். இப்ப 2ஆ இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எனக்கு அப்படின்னு. ஓகே சார். கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு குமரி ஷாப்பி சப்போர்ட் என்னைக்குமே இருக்கும். கண்டிப்பா. ஓகே சார். இல்ல, இல்ல, வாழ்த்துக்கள் அந்த சார். நம்பிக்கை இருக்கு. ஓ அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்னமும் ஓகே, நானு ஓகே. கிளியரா இருக்கேன். கண்டிப்பா உங்களோட பிசினஸ் இன்னுமே ஃப்ரான்ச்சைசி பார்ட்னரா இருக்கீங்க. உங்களோட பின்கோட்ஸ் ரிலேட்டடா வந்துட்டு உங்களோட பிசினஸ்மே வந்துட்டு குரோத் ஆக வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பா சார். ஓகேங்களா? நம்பி என் பேர் சுதாகர். குன்றத்தூர்ல இருக்கிறேன். இந்த சிப்ஸ் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கால் பண்ணுங்க. இந்த நம்பருக்கு கீழ உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல கால் பண்ணுங்க.